பிஹைண்ட் பக்தி வழங்கும் நானும் ஆன்மீகமும் ஆன்மீக கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் புண்ணியம் ஃபவுண்டேஷன். கோ பிரசன்டட் பை கொளத்தூர் பாபு கேட்டரிங். சொல்லுவாங்க நெகட்டிவிட்டி மற்றல எனக்கு எதுவுமே அண்டாது. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, என் பின்னாடி எங்கள் ஆத்தா இருக்கா, எங்கள் ஆத்தா தான் என்னை வழி நடத்துறான்ற ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட். 18ஆம் படி கருப்பர் அங்கே போனால் நான் அப்படியே மயங்கிடுவேன். எனக்கு அந்த கதவை பார்த்தாலே எனக்கு ஏதோ அவர் காவல் காத்துட்டு அங்கே நிற்கிற மாதிரி, என் ஐயப்பன் அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம கஷ்டத்துக்காக சாமி கும்பிட்றோம், நல்லா வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிடக்கூடாது, அப்படி கிடையாது. கஷ்டமா நஷ்டமா நீ தான் உன்னை நம்பி வந்துட்டு உன்னை பிடிச்சிட்டேன், நீ என்ன எங்க வேணா கொண்டு போ அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா நம்ம லெவல் வேற லெவல்ல இருக்குங்க. அதுக்கு நான் தான் சாட்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த கலியுகத்தில் தர்மம் புண்ணியம் சேர்க்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதில் ஒரு முக்கியமான வழியை தான் நான் சொல்ல போறேன். கண் பார்வையற்றோர், வாய் பேச முடியாதோர், காது கேளாதோர், ஆட்டிசம் குறைபாடுடையோர், இது எல்லா குழந்தைங்களுமே தெய்வ குழந்தைகள் சொல்லுங்க. அந்த குழந்தைகள் எல்லாருமே தெய்வத்துக்கு சமமானவர்கள். நன்றி. நானும் ஆன்மீகமும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கலைமாமணி வெள்ளித்திரை நாயகி நளினி அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆன்மீகத்திற்கு அடையாளம் காட்டியவர் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? எங்க அம்மா தான் சொல்லுவேன். எங்க அம்மா எங்க பாட்டி எப்பவுமே அந்த நாகர்கோயில்ல அந்த நாகராஜா சுவாமியும் மண்டைக்காடு பகவதி அம்மனை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை மீறின ஒரு சக்தி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் மறைந்து போன எங்க பெரிய பாட்டியெல்லாம் இருப்பாங்களே, பூட்டி சொல்லுவாங்களே, அவங்கள பத்தி சொல்லுவாங்க. அவங்க தெய்வமா ஆனதை பத்தி சொல்லுவாங்க. அந்த தெய்வம் பேச 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 நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்குள்ளே உட்காந்துட்டாங்க. ஒரு வாட்டி உட்காந்து, எனக்கு மலையாளம்லாம் அப்போ தெரியாது, ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. நான் மலையாளத்தில் பேசி அவங்க எப்படி நாகர்கோவிலில் இறந்தாங்க அதே மாதிரி நான் இப்படி படுத்துட்டு ஞான் இனி ஆயலடி என்ன மனசில் எனக்கு அப்படி நான் பயங்கரமாக பேசுகிறேன். ஆனால் நான் பார்த்த அதே இடம், நான் சொன்ன இடம், எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நாகர்கோயிலில் இந்த இடத்துல தான் இங்கே தான் முத்தശ്ശി விழுந்து கிடந்தாங்க, இப்படி தான் இருந்தாங்க, வெள்ளை சாரி, இவ்வளோ முடியெல்லாம் சொல்கிறேன். நம்புறாங்களோ நம்மளையோ, நடந்தது உண்மை. அன்னைக்கு எங்க அம்மா சுமைதாகியை கட்டி வச்சாங்க. இன்னைக்கு சுமை இல்லாம நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுவும் ஒரு காரணம். ரொம்ப மகிழ்ச்சிமா. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பின்பற்றதுக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். பொட்டு வைக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம யாருக்கிட்டையும் வசியப்பட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. நீங்க உங்களை நான் பார்க்கும்போது எப்பவுமே அந்த பெரிய பொட்டு வச்சு ரொம்ப அழகா பார்க்கும்போதே அது பளிச்சுன்னு நமக்கு தெரியும். நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, அவங்களுடைய புடவை எப்படி அழகா இருக்கோ அதே மாதிரி வைக்கக்கூடிய பொட்டு. இந்த பொட்டு அப்படின்றதுக்கான மகத்துவம், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? இல்ல, நெத்திக்கிடாம வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா பாட்டி எல்லாம். நெத்திக்கிடாம என்ன வெளியே வரேன்வாங்க. நான் அதெல்லாம் சொல்லுவேன், ஆமாம்மா பாத்ரூம்லேயே கொண்டு போய் நெத்திக்கிட்டுக்கிறேம்மா அப்படின்னு. நெத்திக்கிடாம யாரையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாருமே வெறும் நெத்தியை பார்க்கக்கூடாது. அந்த ஏதாவது ஒன்று, சப்போஸ் நம்ம வெளியே வரோம் ஒன்றுமே இதெல்லாம் போடாமன்னா ஏதாவது தேவையில்லாத அட்ராக்ஷன் நமக்கு உடனே வந்துடும். அதே மாதிரி எப்போ போனாலுமே எனக்கு இந்த இது இருக்கும், அது கொடுங்கல்லூர் பகவதியோட இதுதான். ஸோ எதுவுமே சொல்லுவாங்க நெகட்டிவிட்டி மற்றல எனக்கு எதுவுமே அண்டாது. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, என் பின்னாடி எங்கள் ஆத்தா இருக்கா, எங்கள் ஆத்தா தான் என்னை வழி நடத்துறான்ற ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட். அதனால் நெத்தி கெட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் இப்பெல்லாம் உண்மையிலே பாருங்க, அந்த நம்மளாம் பட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சிவன் என் அப்பன் உட்காந்துருக்கான். அப்புறம் என்ன, இதை விட நெத்திக்கிடாமல் வெளியே வராதிங்க. ஏன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் நல்லது இல்லை, வீட்டில் ஹஸ்பண்ட்ஸு குழந்தைங்களுக்கும் நல்லது இல்லை. ஸோ எப்போவுமே குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நெத்திக்கிட்டு வரணும் வெளியே அப்படின்னுட்டு. எப்படி எப்ப பேசினாலுமே அம்மனை இழுத்து பேசாம நீங்க இருக்கவே மாட்டீங்க. என் கருமாரி அம்மன், என் அம்மன், என் பகவதி அம்மன் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நம்மை காக்கக்கூடிய காவல் தெய்வம், இப்ப கருப்பசாமியா இருக்கலாம், இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் எவ்வளவு அவசியம். இந்த காவல் தெய்வங்களை எல்லாருமே வழிபடணும் அப்படின்னா எந்த இடம் மிக சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு போகலாம்? காவல் தெய்வம் இல்லைன்னா அந்த ஊரே இல்லைன்னு சொல்லுவேன். அந்த ஊர் எல்லையில காவல் காக்கிற தெய்வம் இல்லாட்டி அந்த ஊர் உதவாத ஒரு ஊர்னு அர்த்தம். ஏன்னா நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு இதெல்லாம் ரொம்ப தெரியும். ஏன்னா அவரோட சாமி கருப்புசாமி அங்கே போய் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் அருவா மேலெல்லாம் சாமி ஆடி நிற்பாங்கன்னா அதெல்லாம் ஒரு மிராக்கலாக தெரியும். எனக்கு புதுசாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் மதுரைக்கு அடிக்கடி போய் என் மீனாட்சியை பார்க்க பாண்டிமுனியை பற்றியும் அந்த மொட்டை கோபுரத்தான் பற்றியும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. குழந்தை பிறந்தா மொட்டை கோபுரத்தாங்கிட்ட போடாமல் வரமாட்டாங்க. ஏன்னா அங்கே அவங்க தான் காவல் தெய்வம். ஸோ இவர்கள் பற்றி பேச பேச எனக்கு இந்த ரக்கடா என் அப்பன் ஐயனாரா இருக்கட்டும், ஒரு பாண்டிமுனியா இருக்கட்டும், இல்லை 18ஆம் படி கருப்புசாமியா இருக்கட்டும், ஓ மை காட், அவ்வளோ ஒரு ஈர்ப்பு.
ஒரு சின்னதா எனக்கு லைஃப்ல நடந்தது நான் கண்டிப்பா சொல்றேன். சொல்லுங்கம்மா. நாங்க வந்து ஒரு வாட்டி 18ஆம் படி கருப்பர் வந்து அங்க போனா நான் அப்படியே மயங்கிருவேன். எனக்கு அந்த கதவை பார்த்தாலே வந்து எனக்கு ஏதோ அவர் வந்து காவல் காத்து நாங்கள் நிற்கிற மாதிரி, என் ஐயப்பன் நாங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ அன்னைக்கு வந்து நான் சொல்கிறேன், அம்மா எங்கள் அம்மா வந்து அங்கேயே இருந்தவங்க, பிறந்து வளர்ந்தவங்க அங்கே. எங்கள் அம்மா இத்தனை வருஷம் 87 வயசாச்சு, இன்ன வரைக்கும் 18ஆம் படி கருப்பரை பார்க்க முடியல. இத்தனைக்கும் மதுரையிலே வாழ்ந்தவங்க. அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மானால பார்க்க முடியலையா சாமி கருப்பு, ஆனால் எனக்கு பார்க்கணும், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அன்னைக்கு ஏதோ விளக்கேற்றுறதுக்காக டக்குன்னு கதவை திறந்தாங்க. நம்புவீங்களா, நான் அப்படியே மெய் சிலுத்து போய் அந்த 18 படியே 2 கண்ணால் பார்த்து, இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும்? ஸோ நம்ம நினைக்க கடவுள் நம்மளோடையே தான் இருப்பார், நம்மளோடையே தான் ட்ராவல் பண்ணுவார். அதை வந்து நம்பிக்கையோடு இருக்கணும். இன்னைக்கு நம்ம கஷ்டத்துக்காக சாமி கும்பிட்றோம், நல்லா வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிடக்கூடாது, அப்படி கிடையாது. கஷ்டமா நஷ்டமா நீ தான் உன்னை நம்பி வந்துட்டு உன்னை பிடிச்சிட்ட, நீ என்ன எங்க வேணா கொண்டு போ அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா நம்ம லெவல் வேற லெவல்ல இருக்குங்க. அதுக்கு நான் தான் சாட்சி. நிச்சயமாமா, நீங்க இவ்வளவு தன்னம்பிக்கையோட இப்ப பேசுறீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஃபால்ஸ், பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும். அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இறை சக்தியை தவிர வேற எதுவுமே நமக்கு முழுசா நம்பிக்கை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தருணத்துல இப்ப நிறைய பேர் இருக்கலாம், எனக்கு இதுல நான் மீண்டு வருவேனானே தெரியல அப்படின்ற ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக ரீதியா நீங்க சொல்லக்கூடிய வழினா என்ன சொல்லுவீங்க? நமக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைங்க, சின்ன ஒரு எலி கடிச்ச மாதிரி, இந்த எறும்பு கடிச்ச மாதிரி தான். அந்த அந்த பேரே வேண்டாமே நமக்கு. நம்மளா போய் இழுத்துக்கிட்டு சுட சுட போய் உட்காந்துக்கிறதா இந்த இடம் எல்லாமே. ஒரு சிவனுக்கு வராத பிரச்சனையா, இல்லை என்ன அப்ப நாராயணனுக்கு வராத பிரச்சனையா, இல்லை பிரம்மாவுக்கு வராத பிரச்சனையா? நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம இந்த ஆளுங்களை மட்டும் விடாம பிடிச்சிட்டு வாயான்னு வண்டியில் ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி கரெக்டான ட்ராக்ல கொண்டு போய் விடும்ன்றது எனக்கு பெரிய நம்பிக்கை. வழிபாடு முதல்ல நீங்க வீடை முதல்ல மனசு சுத்தமா வைங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். வீடை நல்லா பெருக்கி தொடச்சி நல்ல பச்சை கற்பூரம் ஏற்றி நல்ல தீப தூபாராதனை போட்டு அவகிட்ட பேசுங்க. உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அவகிட்ட சண்டை போடுங்க, அவகிட்ட பேசுங்க. அவ கொடுப்பா நமக்கு வந்து ஒரு தீர்வு. அந்த தீர்வு அவ கொடுப்பான்ற ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து நீங்க கடைப்பிடிங்க. நான் வந்து எனக்கு சில சமயம் ஒரு டைம்ல வந்து என் லைஃப்ல என்ன பண்ண போறேனே தெரியாம நான் தடுமாறிக்கிட்டு இருந்த டைம். எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் என் கருமாரி தான். எங்க ஆத்தா கிட்ட போய் உட்காரேன், 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன வழி காட்டுவேன், என்னை வந்து இப்படி ஆயிடுச்சு, வந்து நான் பண்ணின தப்பு, நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு வந்து வழி தடுமாறி இப்படி வந்து நிற்கிறேனே நான், நீ தானே எனக்கு வந்து இந்த வழியை காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுகலை. பட் ஒரு மாதிரி கண்ணீர்லாம், எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு வந்து குவெஸ்டினுக்கான ஆன்சரை நீ சொல்லு அப்படின்னு. இப்படி திரும்பி பார்த்தா ஒரு கை தொடுது, அதுதான் குட்டி பத்மினி அம்மா. குட்டி பத்மினி அம்மா வந்து சாமியா தான் எனக்கு வந்தாங்க. சாமியா வந்து நீ நடிக்க வரேன்னாங்க. அப்போ வந்து நான் வந்து 160 கிலோவா இருந்திருப்பேன். நடிக்கிறதா திருப்பியெல்லாம், ஏன்னா எனக்கு வந்து பெரிய பேஷன் கிடையாது, சினிமா பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எதுவுமே இல்லை. திருப்பியெல்லாம் நடிக்க மாட்டாங்க. எனக்கு என் பிள்ளைங்களை நல்ல பெரிய அளவுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு, அதுக்கு ஒரே வழி நீ நடிக்கணும். அப்போ நான் வந்து அவங்களுக்கு அட்ரஸ் தரல, ஒன்றுமே தரல, நான் பாட்டுக்கு வேறு வேலை இல்லை இந்த அம்மாவுக்குன்னு போயிட்டேன். ஆனால் அவங்க 2 டேஸா என் வீட்டை கண்டுபிடிச்சி வந்து எனக்கு வந்து சாமி என்ன சொல்லிச்சோ அந்த சாமி மாதிரி தெய்வமாக வந்து உட்காந்து என்னுடைய மைண்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணி, நான் இருக்கேன் நளினி, நீ அம்பாளை நம்புறல, என்ன நம்பு, நீ வா அப்படின்னு என்னை வண்டி ஏற்றி கூப்பிட்டு போனவங்க தான் கிருஷ்ணதாசியில் 2000 குட்டி பத்மினி அம்மா. தெய்வம் மனுஷ ரூபேன்னு சொன்னது என் கண்ணால் பார்த்தது அவங்கள தான் நான். ஸோ நிச்சயமா உங்களுடைய சால்வேஷன் என்ன, நம்ம இப்போ வந்து நம்ம யார்கிட்டையும் போய் சொல்லி அழ முடியாது. சில விஷயங்கள் எல்லாமே நேராக தெய்வத்துக்கிட்ட சொல்லி அழலாம். அதுக்காக நம்மளை ரொம்ப பிட்டியாக நினைப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ யார்கிட்டயோ சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிட்டியாக நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம், நான் வந்து எப்போ கோயிலுக்கு போனாலும் எப்போ சாமியை பார்த்தாலும் இந்த உறவுக்காரங்களை முதல்ல பார்த்தா எப்படி சந்தோஷப்படுவேன், அந்த மாதிரி சந்தோஷப்படுவேன். அம்மா எப்படி இருக்கேன், இப்போ கூட எனக்கு எங்கள் ஆத்தால பார்த்தோன்னே, ஐயோ என் தங்கப்பட்டும் என் குஞ்சால் லட்டும் எப்படி இருக்கேன், நான் அவனை பார்க்க இப்படி நான் என்ன அறியாமல் நான் கொஞ்சம் எங்கள் அம்மாவை. ஸோ அந்த மாதிரி முதல்ல நீங்கள் எப்படி சாமியை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது நல்ல சாமியை பாருங்கள், நல்லா பேசுங்க, நல்லா கொஞ்சுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும், மாலை போடலாம், அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன முடியுமோ அது ஒரு கற்பூரம் வாங்கி கூட கொடுத்துட்டு வாங்க, அது போகிற அவளுக்கு நிச்சயமாக அவங்க பின்னாடி வந்து உங்களை வந்து வேறு லெவல் கொண்டு போவான்றது பெரிய நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்.
நிச்சயமா. இப்போ நீங்க நிறைய ஆன்மீக பயணம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும். நிறைய பேரால வெளியில பயணப்பட முடியல அப்படின்னும் போது வீடே தான் கோயிலா இருக்கணும். அந்த வீட்டை கோவிலா வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணினுடைய மிக முக்கிய கடமை இல்லையா? அந்த பெண்களுக்கு உங்களால கொடுக்க முடிந்த சில குறிப்புகள், வீட்டில் இந்தந்த விஷயங்கள் மட்டும் சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அம்பால நீங்க எப்படி உணர்றீங்களோ அப்படி அவங்களால உணர முடியும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா சொல்லுவேங்க. தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சா சீக்கிரம் தூங்குங்க. இல்லைங்க எங்க வீட்டுல பிள்ளைங்கெல்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்கு 12 மணி ஆகுது, 12 மணிக்கு மேலதான் தூங்குவேன்னா ஒரு 3:30 மணிக்கு ஒரு அலாரத்தை வச்சுக்கோங்க. எந்திரிங்க, மூஞ்சிக்க கால் கழுவுங்க, விளக்கேற்றுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. யூனிவர்ஸ் வந்து வெயிட் பண்ணும், நீங்கள் எப்போ கேட்க போகிறீங்க, நான் எப்போ கொடுக்க போகிறேன்றது. ததாஸ்துன்னு சொல்லும், கண்டிப்பாக சொல்லும். ஏதாவது ஒரு கௌளி கத்தம் இல்லை வந்து மாலை வளரும். என் வீட்டிலலாம் மாலை வளரும். நீங்கள் வந்து இந்த பூவை கொண்டு வந்து இங்கே போட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எங்கள் ஆத்தா கிட்ட இருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து கிடக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு கூட காமிச்சேன் நான் கிட்ட, எப்படி பூ வளர்ந்து கிடக்கு பாருடி அப்படின்னுட்டு. ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. ஆனால் விளக்கு ஏற்றிட்டு பேசுங்க, ஜோதி சுரூபமா பேசுங்க. அந்த ஜோதி ஆடுறதுலே நமக்கு பதில் சொல்வா. இது எல்லாமே தத்ரூபமான உண்மை. நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தம் 5-6 நினைக்காதீங்க. 3:30 to 4:30 அமிர்த நேரத்துல நீங்க பண்ணுங்க. நடக்கலன்னா நீங்க வந்து என்னன்னு கேளுங்க. சரி, அதையும் மீறி உங்களுக்கு இல்லைங்க ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெக்காளி அம்மன். வெக்காளி அம்மன் அற்புதமா. ஒரே ஒரு வெக்காளி அம்மன் கிட்ட போயிட்டு பிராது ரசீது கொடுப்பாங்க, ஒரு 5 ரூபா தான் அது. அதுல அம்மா தாயேன்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே எழுதுங்க, நிச்சயமா நடக்கும். அதையும் மீறி முருகா முருகான் இப்ப வந்து முருகனே ஆட்கொண்டுட்டு இருக்கான் தமிழ்நாட்டை. நீங்க கொளிஞ்சியப்பர் கோயிலுக்கு போய் அதே மாதிரி ஒரு 20 ரூபா பிராது ரசீதை வாங்கி உங்களுக்கு என்னென்ன மனக்குறை இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. என்னப்பன் முருகன் வந்து செய்வான், செஞ்சு காட்டுவான். அது வந்து நிதர்சனமான உண்மை. மக்களே செய்வீர்களா? இவ்வளவு பாசிட்டிவ் நம்ம பேசுறோம்ல, இப்போ கூட ஒரு சில நபர்கள் கமெண்ட்ஸ் மூலமா நம்மளை தாக்குறதுக்குனே காத்திருப்பாங்க இல்லையா? இந்த நெகட்டிவிட்டியை எப்படிமா எதிர்கொள்றது? பாவம், அவங்களை வந்து நீங்க அவங்களுக்காக வேண்டிக்கோங்களேன். அந்த குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், சீக்கிரமா அவங்களுக்கு அந்த தேவையில்லாத அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வெளியே போயிடணும், நல்லா இருக்கணும். 4 பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க மட்டும் இல்லை, நம்ம இந்த நாடு நல்லா இருக்கணும், நம்ம உலகம் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி நம்ம நடக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டுங்களேன். அது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சிறப்புமா. நீங்க எப்பவுமே உச்சரிக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரம் நீங்களும் சொல்லி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பலன் தரும்ன்ற மாதிரி மந்திரங்கள் ஏதேனும் இருந்தா சொல்லுங்க. நரசிம்மர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உக்ரம் வீர மகாவிஷ்ணு அதை சொல்லுங்க. இல்லாட்டி நான் சுற்றி நடக்கும் போதே திரியம்பகம் சொல்லிட்டே நடப்பேன். திரியம்பகம் யஜாமகம் சுகந்தி புஷ்டிவர்தனம் ஊர்வாருக்கும் பந்தனம் திருமூஷிக் மாமிரதம் ஓம் நம சிவாய் 4 கட்டமும் போட்டுட்டு தான் நான் வீட்டை விட்டே இறங்குவேன். ஆமா, நான் என்னை சுற்றி நான் போட்டுப்பேன். அப்புறம் நரசிம்மர் என்னை வழி நடத்துவார். உக்ரம் வீர மகாவிஷ்ணு இருக்கு இல்லைங்களா, ஜுவலதாம் சர்வத்வமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்திர மிருத்யு மிருத்யு நமாமியம் ஓம் நரசிம்மாய நமக. அந்த ஆளு எங்க கூப்பிட்டாலும் வந்துருவார். இந்த இடம் இல்லை, நீங்க இங்கதான் நீங்க சமயக்கட்டு பண்ணிட்டு நரசிம்மா அப்படின்னாலும் வந்துருவார். ஒழுங்கா என்னமோ உப்பு போட்டேன் போல நரசிம்மா காப்பாத்துறானா கூட காப்பாத்திடுவார். ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்துறாரு. நரசிம்மருக்கு வந்து கூப்பிடுற க்ஷணத்துல வந்து நிக்கிறவர் நரசிம்மர். நிச்சயமா. சென்னையில உங்களுக்கு பிடித்த ஆலயம், நினைச்ச போது நான் இங்க தான் போவேன் அப்படின்ற ஆலயம்னா எங்க உடனே கிளம்புவீங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எங்க போவேன்? என் திருவேற்காடு கருமாரியம்மன் கிட்ட தான் போவேன். இப்ப கூட மடிப்பிச்சை ஏந்தி எங்க அம்மாவுக்கு நான் நிறைய பணம் வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுக்க சொல்லியிருக்கேன். கொடுத்தாங்கன்னா மடிப்பிச்சை ஏந்தி கோயில்ல வந்து பிச்சை எடுத்து எங்க அம்மாவுக்கு நான் கொடுக்கணும்னு வேண்டியிருக்கேன். அடடா அடடா. இந்த வேண்டுதல் அப்படின்றதெல்லாம் ஒரு சில சொல்றாங்க, எதுக்கு இவ்வளவு உங்களை நீங்க வருத்திக்கிறீங்க, ஏன் அப்படி கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? வேண்டுதல் இல்லடா, இது வந்து எங்க அம்மாவுக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். எங்க அம்மா எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கா, வேண்டாம் வேணாம்னு சொல்லும் போது கொடுத்துக்கிட்டே இருக்கா. அம்மா போறோமான்னு சொல்ற அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா எனக்கு. அப்ப நான் அவளுக்கு ஏதாவது செய்யணும்ல. அப்ப நான் என்னை வருத்திக்கிட்டே எங்க அம்மா போய் பார்த்தாவே போதும் எனக்கு சந்தோஷம். அன்னைக்கு நான் எடுக்க போறேன் அன்னைக்கு நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன். இதே பிஹைண்ட் பக்தி வரட்டும், வேண்டி அவளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா. அதே மாதிரி நம்ம வீட்டுல செல்வம் சேரணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய இதுவா இருக்கு. இப்போ வீட்டுல வந்து ஒரு நீங்க சொன்னீங்க, உங்களை பத்தி சொன்னாலே அவங்க கிட்ட நிறைய புடவைகள்லாம் இருக்கான், புடவைக்குனே ஒரு வீடு வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. இப்போ புடவை சேரும்னு பீரோவை பாக்குறேன், மிஷின்ல துணிதான் சேருதே தவிர புடவை சேர மாட்டேங்குதுமா. ஸோ இந்த வீட்டுல செல்வம் சேரணும் அப்படின்னா ஏதேனும்
ஒரு குறிப்பு இருந்தா சொல்லுங்களேன். இல்லை இப்போதான் எல்லாருமே யூடியூப் திறந்தா பச்சை கற்பூரம் வைங்க, ஏலக்காய் வைங்க, லவங்க, மளிகை ஜாமான் மொத்தமாக ஹேண்ட்பேக்கில் வைங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய கர்ச்சீஃபில் மஞ்சள் போட்டு நினச்சி அதை வந்து என்னுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு தான் நான் காசே உள்ளே வைப்பேன். ஒரு ₹1 வந்து அமாவாசை அன்னைக்கு நீங்க வச்சீங்கன்னா அது சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி என் வீடை சுத்தி எல்லா இடத்துலயுமே கல்லுப்பு மேல ஒரு படிகாரம் வச்சு வைப்பேன். ஸோ அது வந்து துஷ்ட தேவர்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் செல்வம். அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சுத்தி வச்சுட்டே இருப்பேன். என்னோட அடுப்படியில இருந்து சகல இடத்துலயுமே கல்லுப்பு வைப்பேன். கல்லுப்பு மாதிரி ஒரு விசேஷம் வேற எதுவுமே கிடையாது. அதனால அது நான் எப்பவுமே எங்க வீட்டுல இருக்கும். எங்க வீட்டு படிக்கிட்ட வந்தாலே வந்து சொல்லுவாங்க ஏதோ கோயிலுக்குள்ள வர மாதிரி உணர்வு இருக்கு. நானும் சொல்லியிருக்கேன். மகிழ்ச்சி தான். இப்போ நிறைவா எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி. உங்களிடம் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து தன் வாழ்க்கையை மாற்றி கொண்டேன் அப்படின்னு சொன்ன நபர்கள், அவங்களுடைய விஷயம் ஏதேனும்? நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நேத்து வந்து எங்க அண்ணா பொண்ணு வந்து ஒவ்வொரு வாட்டி அவள் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து என்கிட்ட சொல்வா, அத்தை நான் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் யூ ஆர் மை லக்கி சாம், நான் என்னோட பையனுக்கு வந்து இந்த ஸ்கூல் கிடைக்கணும் நான் ரொம்ப வருஷமாக வேண்டிகிட்டே இருக்கேன், ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது அத்தை, உங்களுக்கு யாராவது தெரியுமா? ஆனால் உங்ககிட்ட பேசினாலே எனக்கு கிடைச்சிடும் அத்தை, நான் வேணா உங்களுக்கு அந்த இது கூட அனுப்பி விடுறேன். அவள் பேசுனதை அனுப்பி விடுறேன். அவள் அபுதாபியில் இருக்கா. அவள் பேர் வந்து ஸ்ரீதேவி. சொல்லி முடிச்சு ஒரு 15வது நிமிஷம் எனக்கு பேசிட்டு, அத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க அத்தை, இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அத்தை சொல்லி வைக்கிற ஃபோனு வச்சு 15வது நிமிஷம், அத்தை யூ டோன்ட் நோ எனக்கு வந்து சீட்டு கிடச்சிருச்சு பையனுக்கு அப்படின்னுட்டு. அப்போ அவளுக்கு வந்து நான் சாமி. அதே மாதிரி இப்போ ஒரு 2 days பிஃபோர் வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து பாஸ்போர்ட் விஷயமா வந்து ஏதோ அந்த அவங்க காரைக்குடியில் இருக்காங்க, அந்த பாஸ்போர்ட் அங்கே இருந்துருச்சு. அவங்க இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க. இவ பாஸ்போர்ட்டுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சு அத்தை. அது வந்து டெல்லி போயிட்டு அபுதாபி வரும், அப்போ தான் எங்களால் வர முடியும். ஏண்டி என்கிட்ட சொல்கிறேன், இல்லை அத்தை உங்ககிட்ட சொன்னால் எனக்கு நடக்கும் அத்தை அப்படின்னா, நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லு, நான் வேணா போகிறேன், நான் காரைக்குடி போய் உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நீ இல்லை அத்தை எனக்கு உங்ககிட்ட சொன்னாலே நடந்துடும் அத்தை அப்படி வெல் கான்ஃபிடென்ட். சொல்ல மாட்டீங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க எல்லாம் சொல்லி அடுத்து ஒரு 1/2 hourல அத்தை அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, அது வந்து அனுப்பி விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவளுக்கு நான் சாமி. அதே மாதிரி என்னோட இன்னொரு கசின் டாட்டர் அவள் கருமாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது என்ன இங்கே ராணியக்கா இங்கே வந்தா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கு வயசு என்ன 2 வயசோ 3 வயசோ. அவளால் தாங்க முடியல, ராணியக்காக்கு எதுக்கு எல்லாருமே வந்து பூஜை பண்ணுறாங்க ராணியக்கா. ஸோ அவங்களுக்கு எனக்கு சாமியாக தெரியுது. அதே மாதிரி நான் வந்து ரெட்டை குழந்தை எனக்கு வரும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரெட்டை குழந்தையா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வீட்டுக்கு வரும்போது நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணாவுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்துச்சு, அண்ணா நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுத்தேன், எங்கள் கடைசியாக சித்தி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தைய போட்டுவிடுவேன் அப்படின்னு. அவங்களுக்கு கட்டின்னு சொல்லிட்டு போய் ஆப்ரேட் பண்ணாங்க, அது குழந்தையா வெளியே வந்துச்சு. எங்கள் சித்தி வந்து 16 வருஷமோ 17 வருஷமோ அவங்களுக்கு எல்லாமே இதாகிடுச்சு, ஆனால் அவங்க குழந்தை பிறத்தாங்க. ஸோ அது வந்து உண்மையில் எங்கள் வீட்டில் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். அவ்வளோ எதுக்கு என் பொண்ணுக்கே நான் வந்து சொல்லுவேன், மார்க்ஸ் இதுதான் வரும், நீ இதுதான் பண்ணுவேன், நீ உட்காந்த இடத்துல சம்பாதிப்ப, இப்படி எல்லாமே வந்து அதுதான் நான் வந்து அந்த நேரம் வர வாக்குறுதி தான் எனக்கு. நம்ம சாமி கிட்ட உட்காந்து ஒரு 3:30 மணிக்கு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசி இவங்களுக்கு இது பண்ணு அவங்களுக்கு அது பண்ணு, அந்த 4:30 மணிக்கு எழுதுவேன் டைரி. ஸோ நான் மறந்துடுவேணும், நான் சொன்னது மறந்துட போறேன், நீ மறந்துடாது அப்படி சொல்லிட்டு எழுதுவேன். அப்போ கவுளி கத்தும். கரெக்டாக வந்து வடகிழக்கில் வந்து கவுளி கத்தும், வடமேற்கில் வந்து கத்தும், அப்படியே பயங்கரமாக கத்தும். ஆனால் அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நான் இந்த ஊருக்கு போகிறேன்னா நடக்கும். வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து நான் அந்த புடவை கட்டிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஷ்டாங்கமாக கும்பிடுவாங்க, இப்போ நீங்கள்லாம் எவ்வளோ பிளெஸ்டு இந்தியாவில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் உண்மையில் அவங்கெல்லாம் வந்து வெறித்தனமாக வந்து நம்ம தெய்வத்தெல்லாம் பயங்கரமாக வேண்டுறாங்க. அங்கே ஸ்காட்லாண்டில் சர்ச்சில் வந்து பெரிய சிவ பூஜையெல்லாம் நடக்குது, சர்ச்சில். நான் வந்து அப்படியே பார்த்து மிரண்டுட்டேன். ஒரு சர்ச்சை வந்து மேசப்பா நிற்கிறாரு, இங்கே வந்து சிவனை வச்சு பூஜை பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்கூடா காட்சி, நம்ம அப்பன் எங்கே இருந்தாலும் இருக்கிறார் அப்படின்னுட்டு. ஸோ தெய்வம் இருக்குதுன்றது ஒரு பெரிய நம்பிக்கையும் சாட்சியும் நான் தான். ரொம்ப மகிழ்ச்சி.